எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோடு வந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலாக இது அமையும். விரும்பியவர்களை உங்களை நோக்கி வர வைப்பதற்கும் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, சத்ருபயம் என சகலத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகார முறை ஒன்றை பற்றி நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். வாராகி வழிபாடு இப்போ சமீப காலமா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. வராகி அப்படின்னு சொல்லும் பொழுதே கருணை உள்ளம் கொண்டவள் என்று அர்த்தம். அவள் பன்னி முகத்தை கொண்டவளாகவும் மனித உருவில் காட்சி கொண்டவளாகவும் இருக்கிறாள். இவளை உக்கிர ரூபிணி என்றே சொல்லுகிறார்கள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயின் படை தளபதியாக தேவி வாராகியை நாம் சொல்லுகிறோம். இந்த தாயை உக்கிர ரூபிணி என்று சொன்னாலும் அவளை பார்க்கும் பொழுதே ஒரு கருணை உள்ளம் தெரியும். தாயினுடைய அருளால், தாயினுடைய கருணையால் அவள் ஒருவரின் மீது அருட்கடாட்சத்தை பொழிய வேண்டும் என நினைத்து விட்டால் அவர்கள் கடவுளை விட மிகப்பெரிய ஸ்தானத்திற்கு கொண்டு போய் விடுவாள். அதாவது கடவுளை விட அப்படின்னால நீங்க யூகிச்சுக்கோங்க, இறைவனுக்கே அப்பாற்பட்ட அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகக்காரர்களாக ஒருவரை மாற்றக்கூடிய சக்தி வாராகிக்கு இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சிவனை வணங்குபவர்களை சிவபெருமான் அவரை விட மேலானவராக மாற்றி விடுவாராம். சிவனினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் சிவ தொண்டர்களை, சிவபக்தர்களை கும்பிட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சிவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் சிவனுக்கு பூஜை செய்யறவங்களை வணங்குங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி அதேதான் இங்கேயும். வாராகிய வணங்குபவர்களுக்கு வாராகியை விட மேலான ஒரு சக்தியினை நமக்கு அவள் கொடுத்து விடுகிறாள். குறிப்பா வாராகி வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரி தொல்லை என்பது இருக்கவே இருக்காது. வாராகிக்காரனோடு வாதிடாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி அப்பிலிருந்தே இருக்கு. வாராகி உபாசகரிடத்திலே சண்டை சச்சரவு பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுக்குன்னு நான் வாராகி வழிபாடு செய்றீங்க, நான் வீம்புக்கு ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போவேன், அவர் எனக்கு சண்டைக்கு திருப்பி வந்தாருன்னா அவர் அழிஞ்சிருவாரா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. பொதுவா வாராகி வழிபாடு செய்யறவங்க சாந்த குணமாகத்தான் இருப்பாங்க. அவங்கள இயல்பாகவே அந்த தாய் அப்படி மாற்றி விடுவாள். அப்பேற்பட்ட சாந்த குணத்தினை கொண்டவர்களிடத்திலே தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி பிரச்சனை செய்பவர்களை தாய் தண்டிப்பாள். அதே மாதிரி வாராகியை வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டத்திலே நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். அது கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா தாய் சோதிப்பாள். வாராகியை உபாசனை செய்பவர்களுக்கு நிறைய சோதனைகள் ஆரம்ப காலகட்டத்திலே கண்டிப்பா வரும். இதெல்லாம் தாண்டி தாயை வணங்கி அவளை பிரார்த்திக்கணும். ஒரு கட்டத்திலே தாயானவள் கனவில் தோன்றுவாள். அதன் மூலமாக சித்தி பெற்று விட்டோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு தாயை தினசரி பூஜிக்க வேண்டும், வழிபாடு செய்யணும். தாயின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். வாராகி பூஜை ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டிலையோ இல்லை அருகில் இருக்கிற கோயில்லையோ வாராகியினுடைய விக்கிரகம் இருந்தால், அது வீட்டில் ஃபோட்டோ இருந்தால், வாராகி ஃபோட்டோவை வீட்டில் வைக்கலாமாங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக வைக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தாயை உக்ர ரூபிணி என்று சொன்னாலும் அவள் சாந்த ரூபம் கொண்டவள். ஸோ தாயினோட புகைப்படத்தை தாராளமாக வீடுகளில் வைக்கலாம், தாயை வணங்கலாம். டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டு தீபம் ஏற்றிட்டு தாயை மனசார கும்பிட்டுட்டு மந்திரம் தெரிந்தால் மந்திரம் சொல்லலாம். வராகி காயத்ரி, வராகி மூல மந்திரங்கள் நிறைய ஆன்லைன்லேயே இருக்குது. அதில் ஏதாவது பார்த்து நீங்கள் ஒரு 108 முறை சொல்லலாம். இல்லைனா தாயை மனசார பிரார்த்திச்சுக்கலாம். பிரபஞ்ச சக்தி இடத்துல தாயை பிரார்த்திச்சுட்டு அவளுடைய உருவத்தை அகக்கண்ணில பதிய வச்சுட்டு அவள் நமக்கு அருள் புரியணும்னு பிரார்த்திச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அருள் ஆற்றல் கிடைக்கும். இந்த வாராகியினுடைய வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய விருப்பங்களை தாயானவள் நிச்சயமாலும் நிறைவேற்றி கொடுப்பாள்.
நம்மளுடைய விருப்பங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு பிடித்தமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இந்த வாராகி வழிபாட்டை நீங்க செஞ்சீங்கன்னா தாயானவள் நிச்சயமாலும் உங்களுக்கு அருளை புரிவாள். என்னங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு அருகில் இருக்கிற வாராகி கோயிலுக்கு சென்று வாராகிக்கு ஒரு விளக்கு போட்டு நீங்க தீபம் போட்டு அந்த வாராகியினுடைய சன்னதியை 3 முறை வலம் வந்து வழிபாடு செய்து நைவேத்தியமாக தாய்க்கு தோல் எடுக்காத கருப்பு உளுந்தை வடையாக செய்து போடலாம். அது தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், அது தாய்க்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது தோல் எடுக்காத கருப்பு உளுந்து வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், இனிப்புகள். தாயை மனசார வேண்டிட்டு இனிப்பு பதார்த்தத்தை நைவேத்தியமா வைக்கணும். தாய்க்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். பசும் பாலில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து வச்சாலே தாய்க்கு ரொம்ப பிரியம். பாயாசம், பால் பாயாசம் தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். கேசரி ரொம்ப பிடிக்கும். மாதிரி இனிப்புகளை தாய்க்கு வச்சு வழிபட்டு, தாயே அம்மா, இவரை நான் மனதார விரும்பினேன் அல்லது இவளை நான் மனதார விரும்பினேன், அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க. எத்தனையோ பேர் கணவன் மனைவி பிரச்சனையில இருக்கிறாங்க. கல்யாணம் கட்டிட்டு வருவாங்க, குழந்தை இருக்கும், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க, விவாகரத்து வரைக்கும் போயிடும். கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நாள் போக போக தான் அடடா தப்பு பண்ணிட்டோமே, நம்ம சேர்ந்து இருக்கலாமோ அப்படின்னு தோணும். அப்படி இல்லாம எண்ணங்கள் வரும்போது தாயை உடனே போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. செவ்வாய்க்கிழமை நாள் போயிட்டு தாயை காலை கட்டி பிடிச்சிட்டு அழுங்க. நான் சொன்ன பதார்த்தங்கள்லாம் வச்சு கும்பிடுங்க. முழுக்க முழுக்க இனிப்பு பதார்த்தமா வைங்க. இந்த தோல் எடுக்காத உளுந்து வடை கம்பல்சரி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை மக்களுக்கெல்லாம் கொடுங்க. இல்லைங்க என்னால் முடியலைங்க, இந்த அளவுக்குலாம் என்னால் வச்சு கும்பிட முடியாது, நீங்கள் சொல்கிற நைவேத்தியெல்லாம் எனக்கு காசு இல்லைங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், கடலை இருக்கு இல்லையா, பொட்டு கடலை, அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து மிக்ஸ் பண்ணி அதை தாய்கிட்ட வச்சு கும்பிட்டு அந்த பொட்டுக்கடலை சர்க்கரை எல்லாத்துக்கும் கொடுங்க. மக்களுக்கெல்லாம் கொடுங்க, சாப்பிடட்டும். இதுல என்ன தாத்பீகம் என்றால், சர்க்கரை என்பது சுக்கிரனினுடைய அருள், இனிப்பு சுக்கிரனினுடைய அருள். வெண்மை என்பது சந்திரனுடைய அருள். ஸோ சுக்கிரனும் சந்திரனும் இணையும் பொழுது எந்த விதமான மனப்பிரச்சனை, கஷ்டம், கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போறது, நம்ம பிடிக்காம அவங்களுடைய மனசு இருக்கிறது, அவங்களுக்கு பிடிக்காம நம்மளுடைய மனசு இருக்குது, இது எல்லாத்தையுமே தீக்கிற ஒரு வித்தை இந்த சர்க்கரைக்கு இருக்கு. சர்க்கரை, கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, இதுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ கடலை சர்க்கரை கலந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்து தாயை வழிபாடு செய்யுங்க, அன்னையை வழிபாடு செய்யுங்க. அம்மா என்னை இப்படி என்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவங்கள என்கிட்ட சேர வைமான்னு கும்பிடுங்க. 3 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்களை வேணான்னு வெறுத்துட்டு போனவங்க, உங்களை தூக்கி போட்டுட்டு போனவங்க, உங்க மூஞ்சிலையே நான் முழிக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டு போனவங்க கண்டிப்பாலும் உங்களை அடைவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, சேருவாங்க. இது நிறைய பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதிரி பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டென்ஷனா வாழ்க்கை இருக்குங்க, டென்ஷன் மன உளைச்சல், அது தீர்றதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அதனாலதான் சொல்றேன், கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம், எந்த பிரச்சனைக்கு இது ஒரு மெத்தடை பயன்படுத்துங்க, நல்ல பலன் உண்டு. முடிஞ்சா இத்தனை பதார்த்தத்தையும் நைவேத்தியமா வச்சு கும்பிடுங்க, முடியலையா கடலை சக்கரை கொடுங்க, நல்ல பலன் உண்டு, அமோக பலன் உண்டு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய அளவில் இருந்திருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.